Hi all, welcome to Healthies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது protein rich முறுமுறுப்பான அடை. So வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். இப்போதான் எங்களோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க அந்த அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சத்தான முருங்கைக்கீரை அடை. அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு 2 கப்பு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அடைக்கு யூஸ்வலாக பச்சரிசி யூஸ் பண்ணுவாங்க. நான் இட்லி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அடை நல்லா சாஃப்டாகவும் வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், ரொம்ப ஹெவியாக இருக்க ஒரு ஃபீலும் இருக்காது. அடுத்து 1/2 கப்பு துவரம் பருப்பு, 1/2 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கம்மியாக கடலைப்பருப்பு. பிகாஸ் கடலைப்பருப்பு ரொம்ப சேர்த்தா அடை ரொம்ப ரஃப் ஆகிடும். ஸோ அதனால தான் கடலைப்பருப்பு மட்டும் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணியில் ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதை மாவை அரைக்க ஆரம்பிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் மிளகா, இஞ்சி எல்லாமே சேர்த்து அரைக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு 10 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கல்லுப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஸோ அதில் மிளகா, இஞ்சி இதை மட்டும் சேர்த்து முதல்ல கொரன்னு அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிளகா ஒரு சுற்று அரைப்பட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணுன்றது இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் குறையாக அரைச்சாலே போதும். இப்போ நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குறையாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சோன்னா அடைக்கு நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் பெரியாக அரைச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி மொத்தமாகவே அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம பேட்சாக அரைச்சி வச்ச மொத்தமாவையும் ஒன்றா போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம், ரெட் ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி தேங்காய் குட்டி குட்டி பல்லாக கீறி வச்சுருக்கேன். ஸோ அடைக்கு எப்போவுமே தேங்காய் பூவை ஆட் பண்ணுறதை விட தேங்காய் அந்த மாதிரி பல்லாக கீறி போட்டு ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. அதே மாதிரி 1 கப் முருங்கைக்கீரை கழுவி சுத்தம் பண்ணது. ஸோ அதையும் இதோட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை இருக்கிறதுலே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை. ஸோ இந்த முருங்கைக்கீரை நம்ம ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அயர்ன் டிஃபிஷியன்சி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் கண்டென்ட் ரைஸ் ஆகணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த முருங்கைக்கீரை ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே யுஎஸ்ஏல எங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். பட் நம்ம ஊரில் முருங்கைக்கீரை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு கீரை. ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் முருங்கைக்கீரையில் அடை சாப்பிட்டதில்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி அடை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க அடை மாவோடு இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு அடை நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் திக்காக இருந்தாலே பிடிக்கும் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்படுதுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடை மாவு ரொம்ப நேரம் வெளியில் புளிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம அரைச்சி ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வச்சுருந்தாலே போதும். அடை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மாவை அரைச்சி 1 ஹவர் ஆகிடுச்சு. ஊற்றுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டியிருக்கேன். இப்போ நம்ம அடையை ஊற்ற ஆரம்பிக்கலாம். அடை எப்போவுமே ஊற்றும் போது இந்த மாதிரி வெளிப்பக்கம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும். நம்ம அடைக்கு இட்லி அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த அடை ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஹெவியாக ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம இன்றைக்கி அடையில் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம். முருங்கைக்கீரை பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு எஸ்பெஷலி ரொம்ப நல்லது. ஏன்னா பால் நல்லா சுரக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரத்த சோகை இருக்குது அப்படின்னா வெறுமன முருங்கைக்கீரையை நம்ம ஜஸ்ட் நெய்யில் கொஞ்சம் வறுத்து கொடுத்தாலே போதும்.
ஸோ நல்லா வந்து அவங்களுக்கு ஹீமோகுளோபின் கண்டென்ட் ரைஸ் ஆகும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அதர் சைடு திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் நல்லா லைட் ப்ரௌன் ஆனோடனே நம்ம அடையை எடுத்துடலாம். நம்மளோட முருங்கைக்கீரை அடைக்கி தேங்காய் சட்னியும் வெல்லமும் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கோம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். நம்மளுடைய சத்தான முருங்கைக்கீரை அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹெல்தியா சாப்பிடுங்க, ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஹெல்திக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.